ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலே ஒரு விசேஷித்த காரியத்தை தேவன் கொடுத்தார். ஒருவேளை அநேகருக்கு இது கொஞ்சம் வியப்பாய் இருக்கலாம். பார்த்த காரியமாய் இருந்த போதிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாய் ஒரு வித்தியாசத்தோடு கூட நம்மோடு கூட பேசுவார் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட வேத வாசிக்கும் கடந்து செல்வோம். எடுத்து வாசிக்கும் 1 கொரிந்தியருக்கு நிருபம் 12வது அதிகாரத்தில் 7-8 வசனத்தை வாசிக்கும். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்துகின்ற வசனமும். கடந்த 2 வாரங்களும் தொடர்ந்து ஆவியினாலே ஞானத்தை போதிக்கின்ற வசனத்தை குறித்து பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? உங்களை ஆசீர்வதிக்கின்றோம். ஒருவேளை மறந்தீர்களானால் நீங்கள் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. நம் வழி அருகே விதைக்கப்படாதபடிக்கு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை நெருக்கத்தில் தேவன் நம்மை அழைத்து நடத்துகின்றார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும். 30, 60, 100மாக கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கனி கொடாத மரங்களை எல்லாம் என்ன பண்றாரா? அக்கினியில போட போறோம். அப்புறம் நான் சர்வீஸ பேசக்கூடாது. பிரதர், நான் 20 வருஷமா சபைக்கு வரேன், 10 வருஷமா சபைக்கு வரேன், நீ எத்தனை வருஷமா சபைக்கு வந்தாலும் கர்த்தருக்கு கனி கொடுக்கலனா அல்லேலூயா வெட்டி என்ன பண்ணுவாரா? அக்கினியில போட்டுருவாரு. அப்புறம் இன்னும் கத்தி கதறி கொஞ்சம். கடந்த நாட்கள்ல 2 காரியத்தை போன வாரத்துல எவனை நீ தீர்ப்பிடுகிறாயோ அந்த யாரை நிற்கிறோம்? அநேக நேரத்துல மற்றவரை குறித்து கை நீட்டி பேசுவோம். அந்த பாவத்தை அவன் செஞ்சா, இந்த பாவத்தை இவன் செஞ்சா, அக்கா செஞ்சா, அண்ணா செஞ்சான். ஆனா 3 பேர்ல என்னை காட்டும் என்பதை நான் என்ன பண்றேன்? மறந்து காட்டுறது ஒரு வேலை யாரை காட்டுது? அடுத்தவரை காட்டத்தக்கதாக நீண்டு இருக்கிறது. ஆனா 3 வேலை என்னை காட்டி என்ன பண்ணுது? மறைந்து கொள்கிறது. அதே போலதான் மனுஷனுடைய சுவாபமும் இருக்கிறது. மற்றவனை குற்றப்படுத்த என்னுடைய விரல்கள் அநேக நேரத்தில் நீண்டு விடுகிறது. என்னுடைய பாவத்தை காண்பித்துக் கொண்டு இருக்கிறது என்று நான் சிந்தித்து பார்ப்பதே இல்லை. இதெல்லாம் அறிவை உணர்த்துகின்ற வசனம். ஒருவேளை நான் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 3 பேர்ல என்னை நீட்டிருக்க நான் ஒத்துக்கொள்ளதான் வேணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ சமூகத்திலே கடந்து வருகின்ற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளிலும் தேவ காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களை தங்கம் எப்படி தன்னை தட்டான் கையில ஒப்பு கொடுத்து மெருகேற்றி கொள்கிறதோ அதே போல மனிதனுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் மெருகேற்றி பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் தேவன் வருகையிலே உன்னை பார்க்கின்ற வேளையிலே அதோ என் பிள்ளை பூமியில இருக்கின்றார் என்று சொல்லி உன்னை எடுத்துக் கொள்ளத்தக்கதாக அந்த பூமியில ஜொலிக்க வேண்டும். எத்தனை தூரத்துக்கு போனாலும், எத்தனை தூரத்துல இருந்தாலும் அழகான வைரங்களையும் வைடூரியங்களையும் பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிடலாம்? அடையாளம் காட்டி கொடுத்துடலாம். இது வைரம் தான், இது வைடூரியம் தான். அது போல உங்களை பரலோகத்திலிருந்து வருகின்ற தேவன் உங்களை பார்க்கின்ற வேளையிலே அடையாளம் காட்டி கொடுத்து விட வேண்டும். பூமியில எனக்காக செம்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், பிறரை குற்றப்படுத்தாதபடிக்கு தங்களிடத்தில் இருக்கின்ற குற்றங்களை சுத்திகரித்துக் கொண்டவர்கள் என்று நம்மை சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இன்னொரு காரியத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது மாதத்துல ஒரு நாள் வந்து மட்டும் நான் பந்தி எடுக்கும் போது ஆண்டவர் குறித்து, சிலுவையை குறித்து, அவர் வேதனைப்பட்டதை குறித்து வேதனைப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற சின்ன சின்ன தவறினாலே அவரை ஆணிகளால் அடிக்கின்றேன் என்பதை மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. பாவம் அவரை சிலுவையிலே ஏற்றினது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவனோ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஆண்டவர் சிலுவையில அடையப்பட்டார். இன்று நீ செய்து கொண்டு இருக்கிற பாவத்திற்கு தான் அவர் சிலுவையிலே அடையப்பட்டார். அது இது மட்டும் தொடர்ந்து என்ன பண்ணாதீங்க. பாவத்தை செய்யத்தக்கதாக நம் கைகளை இனி நீட்ட வேண்டாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வாசிங்க சகோதரி 12:7-8. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கின்ற வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். அறிவை உணர்த்தத்தக்கதாக காரியம் கடந்து வருகையிலே பெற்றுக்கொள்ளும். வேத வசனம் 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகின்றது. எடுத்து வாசிக்கும். 1 சாமுவேலுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை.
அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து பெரியவனை குப்பையிலிருந்து எத்தனை பேர் உயர்த்துகிறார். விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவது மட்டுமல்ல, அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுகந்தரிக்க மகிமை பண்ணவும். உள்ள சிங்காசனத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் புழுதியில இருந்தேன், குப்பையில இருந்தேன், தேவன் என்னை உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்துல வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. முன்னாடியே எங்க இல்ல, சிங்காசனத்துல இல்ல, கோபுரத்துல எங்கதான் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த முனையில ஒரு குப்பத்தொட்டி இருக்கும். அந்த குப்பத்தொட்டில தான் நீங்க பாக்குறது பார்த்தாலே வித்தியாசமா இல்லை. குப்பத்தொட்டி மாதிரி தான் நான் உட்காந்து இருக்கோம். குப்பத்தொட்டிக்குள்ள நான் இல்ல, குப்பத்தொட்டி மேல் தான். என்னுடைய வாழ்க்கை ஆரம்ப காலகட்டங்கள் பார்த்தா பிறருக்கு அருவருப்பை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. யாருக்கு நன்மை செய்கின்றவர்களா இல்ல, எல்லாருக்கும் தீமை செய்கின்றவர்களாய் தான் சுற்றி திரிந்தோம். நம்ம பாக்குற பார்வை அப்படின்னா, நான் தான் நீதிமான் பிரதர், நீதிமான் நான் ரத்தத்தாலே கழுவப்பட்ட இல்லை. ஆரம்ப காலகட்டங்களை தேவன் வகுத்து காண்பிக்கிறார். நம்ம எங்கதான் இருந்தோம்? சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து வாசிக்க, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகின்றார். பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தில் சுகந்தரிக்க பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் எத்தனை உயரத்திலே ஒரு மனிதனை வைத்த போதும் அந்த மனிதனிடத்திலே நியாயம் கேட்கின்றவராய் இருக்கின்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எத்தனை உயரத்திலே எத்தனை நீதிமானாய் ஆக்கப்பட்ட போதிலும் என்னிடத்திலே பாவம் இருக்குமானால் பரிசுத்தருடைய சத்தம் எனக்கு நேராய் கடந்து வரவிடும் என்பதை நான் மறந்து விடக்கூடாது. அநேக நேரத்தில் உயரத்திலே இருக்கின்றேன், உயர்ந்தவனாய் இருக்கின்றேன் என்று மாறுதட்டி கொள்கின்றோம். இந்த நாளிலே அறிவை உணர்த்தும் வசனம் உங்களுக்கு நேராய் வருகிறது. ஒருவேளை உங்கள் பாவங்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், மற்றவர் குற்றப்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் உன் ஆத்துமாக்கு நீ செய்கின்ற எல்லா காரியமும் தெரிந்திருக்கவே வேண்டும். ஹல்லேலூயா. அதை தேவன் அறிந்தபடியினால் தான் நீ எத்தனை உயரத்தில் இருந்த போதும் உன்னை கடிந்து கொள்ளத்தக்கதாக அவருடைய சத்தம் கடந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இதிலே இருக்கிறோம், குப்பையில இருக்கிற உண்மைதான். இது ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமரத்தக்கதாக உன்னை உயர்த்தி இருக்கிறார் என்பதை மறந்து விடாதபடிக்கு. ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை உயர்த்தினார், அந்த மனிதனோடு கூட பேசுகிறார். எப்படியால் எடுத்து வாசிப்போம். 2 சாமுவேலுக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 8-9 வசனம் வாசிக்க. நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ இஸ்ரவேல் என்கின்ற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படிக்கு ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னுடனே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஹல்லேலூயா. ஆடுகளுக்கு முன்பாக ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு மேய்ப்பனிடத்தில் ஒரு தீர்க்கதரிசி கடந்து சென்று பேசுகின்றார். ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆடுகளுக்கு முன்பாக அலைந்து கொண்டிருந்த உன்னை புழுதியில் இருந்து தேவன் தூக்கி எடுத்து உன்னை ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமரத்தக்கதாக ஒரு உயர்வை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உயர்த்தினவர் யார்தான்? தேவன் தான் உயர்த்தினார். இந்த அநேகருக்கு உயர்வை கொடுப்பது தேவனே. அநேக நேரத்தில் நினைக்கிறோம், என் சுயபலத்தினால் தான் பிரதர். ஹல்லேலூயா. எதனால் தான்? என் சுயபலத்தினால் தான். ஒரு தாசன் இப்படியே சொல்றாங்க, என் சுயபலத்தால் ஓட பார்த்தேன், ஓட முடியல. என் சொல்பலத்தால் சாதிக்க பார்த்தேன், முடியல. ஹல்லேலூயா. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. என் ஆள் பலத்தால் வாழவும் முடியல.
அநேக நேரத்துல ஆனால் இன்று எரியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகின்ற கர்த்தர் உயர்த்தின மாத்திரத்தில் அவன் செய்கின்ற ஒவ்வொரு தப்பிதங்களையும் கேட்கின்றவராய் அவனை கண்டித்து உணர்த்துகின்றவராய் இருக்கின்றார். எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை தேவ சமூகத்துக்கு தேவன் அழைத்து வந்த காரணம் என்னவோ, குப்பையிலே கிடந்த உங்களை எடுத்து தேவனோடு கூட அமரச் செய்திருக்கிறார். நம் பாவங்களை அவர் கேட்காமல் ஒரு நாள் இருக்க போவது இல்லை. மற்றவங்களை போல அவர் எப்படி இருக்க மாட்டாரு, நான் எது செஞ்சாலும் கம்மன் இருக்க மாட்டாரு, உடனே காரியத்தை கேட்டு விடுவார். அவர் ஆடுகளுக்கு பின்பாக திரிந்து கொண்டிருந்த தாவீது என்ற ஒரு மனிதனை எடுத்து உயர்த்தி வைத்த போது அவன் செய்த காரியங்கள் கொஞ்சம் வித்தியாசமே. அந்த காரியத்தை கண்டபோது தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி பேசுகின்றார். 2 சாமுவேலுக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தின் 1-5 வரைக்கும் வாசிங்க சகோதரி. கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ நான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேற ஒன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடு கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக் கொண்டது. அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டாகி நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். தாவீதிடத்திலே ஒரு தீர்க்கதரிசி கடந்து வருகிறான். அவன் ஒரு அழகான கதையை சொல்லுகின்றான். ஒருவேளை இந்த கதையை அநேகர் கேட்டிருப்பீர்கள். இந்த தாவீதை தேவன் எங்கிருந்து எடுத்தேன் என்று சொன்னார்? புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு பெரிய நாமத்திற்கு ஒத்த நாமத்தை அவனுக்கு தந்து சகல காரியத்திலும் தாவீதை உயர்த்தினார். உயர்த்தப்பட்ட போது தாவீதுக்குள்ளே மேட்டிமை வந்துவிட்டது. தாவீதுக்குள்ளே அகங்காரம் வந்துவிட்டது. தாவீதுக்குள்ளே தன் செய்வது பாவம் அல்ல என்று சொல்லி அவனுக்குள்ளாகவே அவன் தன்னை குழப்பின மனநிலையோடு கூட சுற்றி கொண்டிருக்கிறான். இப்போது ஒரு தீர்க்கதரிசி கடந்து வந்து ஒரு கதையை சொல்கின்றார். இந்த கதையின் அர்த்தத்தை பிற்பாடு கேட்போம். ஆனால் இந்த கதைக்கான காரியத்தை கொஞ்சம் வேத புத்தகத்திலே தேடுவோம். அநேக நேரத்தில் சத்தியத்தை கேட்கின்ற சத்தியவான்களாகிய நீங்கள் சத்தியத்துக்கு உட்பட்டு நடக்கின்றோமா? இல்லை, நம் ஆண்டவர் எப்படியாப்பட்டவராய் இருக்கின்றார்? அவர் அன்பு நிறைந்தவர் தான். 2000 வருடங்களாய் உங்களை மன்னிக்கிறவர் தான். ஆனால் அவர் பட்சிக்கிற ஆக்கிரமங்களை மறந்து விடாதீர்கள். பந்தியிலே கலந்து கொள்கின்ற நீங்களும் நானும் அவருடைய சரீரத்திற்கும் அவருடைய ரத்தத்திற்கும் எப்படியாப்பட்டவர்களா இருக்கிறோம்? பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். பங்குள்ள வாழ்க்கை வாழ்கின்றோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அப்போ தேவனுடைய சரீரத்திற்கும் தேவனுடைய ரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகிய நீங்கள் நானே எத்தனை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். நமக்குள்ள இருக்கிற எத்தனை அசுசிகளை விலக்கிவிட்டு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். குப்பையிலிருந்து நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராய் நம்மை நடத்தி வருகின்றார். அநேக ராஜாக்களோடு பிரபுக்களோடு கூட உறவுகளை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? அத்தனை காரியத்தை செய்த போதிலும் தேவன் நம் செய்த தப்பிதங்களை ஒவ்வொரு நாளும்
நாளில் நமக்கு உணர்த்தி கொடுத்தான் இருக்கிறார். அப்படித்தான் வேத புத்தகத்திலும் நாம் பார்க்கின்ற சத்தியத்திற்குள் நடக்கத்தக்கதாக ஒரு மனிதனை தேவன் உயர்த்தின போது அவன் செய்த பாவங்களை ஒரு கதையை போல தீர்க்கதரிசியிடத்தில் சொல்லி அனுப்பி உணர்த்துகின்றார். அதற்கு தாவீது பதில் கொடுக்கின்றான், இவன் கொலை செய்யப்படத்தக்கதாக. இந்த கடைசி 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டாகி நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரவான் என்று. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம எல்லாரும் மரணத்திற்கு பாத்திரவான்களா இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், என்ன பிரதர் நாங்களே மறைஞ்சு வந்து சத்தியத்தை கேட்கலான்னு வந்தா எங்களை திட்டுறதுக்கா கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. தேவன் நேசிப்பை குறித்து நேற்று பேசினோம். அவரை நேசிக்கத்தக்கதாக மகா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று என்னை வேத வார்த்தைகளை எச்சரிக்கின்றது. அநேக நேரத்தில் அவரை நேசிக்கத்தக்கதாக எச்சரிப்பு அற்றவனாய் ஏதோ மற்ற கடவுள்களை போல அவரை நினைத்துக் கொண்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அவர் சாந்த சொரூபி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, அவர் அக்கினி. அல்லேலூயா. எப்படிதான் இருக்கிறாரு? அக்கினியை போல இருக்கிறாரு. அவர் நமக்கு தடையா நின்றால் நம்ம கண்களுக்கு அவர் முட்கள் தான். அவர் எனக்கு வலையாய் இருந்து விடுவார். அல்லேலூயா. அதை நாம் மறந்து விடக்கூடாது. அவர் எனக்கு தடையாய் வராதபடிக்கு ஆண்டவரே உம்மோடு கூட ஒப்புரவாகி சமாதானத்தின் வாழ்க்கையை வாழ்கிற ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிற பாவங்களை அறிக்கை செய்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ள என்னை நடத்தும் ஆண்டவர் என்று ஒப்புக்கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாம ஒருவன தேவன மாநில வாழ்க்கையெல்லாம் எதுக்கு தெரியுங்களா? ஒரு நாள் அவர் வரப்போகின்றார், ஒரு நாள் ராஜா வரப்போகின்றார். அவருடைய வருகையிலே நான் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக. சிலருக்கு கண்ணை மூடணும்னு எங்க போயிடணும்? பக்கத்துல கை விட்டு சொல்லுங்க, இங்க பரிசுத்தமா இருந்தாதான் அங்க பரலோகத்துக்கு போக முடியும். பரிசுத்தமே இல்லைன்னா கண்ணை மூடா பரலோகங்க தரந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருப்பீங்க. அல்லேலூயா. மரணம் வந்துருச்சு, கண்ணை மூடிட்டேன், இப்ப ஸ்ட்ரெயிட்டா பரலோகம் திறந்து பாத்தீங்கன்னா உங்க பக்கத்திலேயே உங்க உறவுக்காரங்க எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களே சொல்லுவாங்க, இன்னும் நீ போய் சேரல. அல்லேலூயா. அநேக நேரத்தில் பாவத்தை அறிக்கையில பரவசப்படுத்துகின்ற வார்த்தைகளை கேட்ட போது நான் உணர்ச்சி வசப்படுகின்ற அது ஒரு நாள் என்னை பரிசுத்தத்துக்குள்ள நடக்காது. அதை நான் புரிஞ்சுக்கணும். பரவசப்படுத்துகின்ற வார்த்தைகளை நானும் உங்களோடு கூட பேசி இப்பொழுது இருக்கிறதை காட்டில் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? 1000 டைம்ஸ் ஆசீர்வதிக்கப்படுறாருப்பா. பஞ்ச காலத்தில் உன்னை போஷிப்பாரு, உன்னை பசியா இருக்க விட மாட்டாரு அப்படின்னா சொல்லலாம். ஆனா அது உங்களை எப்படி நடத்தாது? பரிசுத்தத்துக்குள் ஒரு நாளும் நடத்த போவது இல்லை. பரிசுத்தத்திலே நடத்தத்தக்கதாக காரியத்தை உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கின்றேன். பரிசுத்தரோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு முறை கடந்து வந்த பாதையிலிருந்து மறுபடியும் திரும்பி விடாதபடிக்கு அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு நடக்கத்தக்கதாக ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் என்பதை இந்த இடத்தில் சொல்ல வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. நடந்த காரியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த கதையை கொஞ்ச நேரம் ஓரம் வைத்துவிட்டு இதன் ரகசியத்தை தேட கடந்து சொல்வோம். எடுத்து வாசிப்போம். 2 சாமுவேலுக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய ஊரியாவை குறித்து சொல்கின்றார். இந்த ஊரியா யார் என்று கொஞ்சம் தேடுவோம். அநேக நேரத்தில் தாவீது பாவம் செஞ்சாரு. தாவீது செஞ்ச பாவத்தை தேவன் கணக்கு கேட்டார். தாவீது இருதயத்துக்கு ஏத்தவனா இருந்த போதிலும், உயர்ந்த ராஜாவா இருந்த போதிலும், அவன் பாவம் செய்கின்ற போது கர்த்தர் கணக்கு கேட்கின்றவர் என்பதை நான் மறந்துவிடக் கூடாது. அறிவை உணர்த்துகின்ற வசனம் என் பாவத்தையும் எனக்கு என்ன பண்ணும்? உணர்த்தி காட்டுமா? நான் பாவியில பரிசுத்தர். ஆடைகள் மட்டும் வெள்ளை இருந்தா போதாது, ஆளும் வெள்ளையா இருக்கணும். அதுல கை கொடுத்து சொல்லு. ஆடை மட்டும் வெள்ளையா இருந்தா போதாதுமா, ஆளும் இல்லைன்னா எல்லாம் சொல்லுவாங்க வெள்ளை அடிக்கப்பட்ட இல்லைன்னோ பாக்குறதுக்கு பிரதர் எப்படிதான் இருக்கிறாரு? வெள்ளை ஜிப்பா போட்டு இருக்கிறாரு. உள்ள எப்படி இருக்கு?
இதே அசுசி இல்லாதபடிக்கு ஆண்டவனுக்கு வாக்கு கொடுக்கையிலே அதை பெற்றுக்கொண்டு நான் என்ன பண்ணுவேன், என்னை மாற்றிக்கொள்ளத்தக்கதாக வழிகளுக்கு கடந்து செல்ல வேண்டும். அவர் இங்கே ஏத்தியனாகிய ஊரியா என்று சொல்லுகிறார். இந்த ஏத்தியனை குறித்து நாம் கடந்த நாட்களில் உங்களோடு கூட பேசினோம். அவர்களுடைய மனைவி மரித்து விட்டார்கள். அவர்களுக்கு கல்லறையை கொடுப்பதற்கு யார்தான் உதவி செய்தார்கள்? ஏத்தின் புத்திரர்கள் தான் உதவி செய்தார்கள். இவர்கள் கிறிஸ்துவ பிள்ளைகளோடு கூட உதவுகின்றவர்கள். கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு எந்த காரியம் ஆன போதிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்வந்து எல்லா காரியத்தையும் செய்விக்கின்றவர்கள். அப்படியாப்பட்ட இந்த ஏத்தியர்கள் குடும்பத்திலும் பிறக்கின்ற ஊரியா என்கின்ற மனிதன் தாவீது மீது மிகவும் அன்புள்ளவனாய் இருக்கின்றான். தாவீதுக்காக சகலத்தையும் செய்கின்றவனாய் இருக்கின்றான். இந்த மனிதனை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது, தாவீதுக்கு மெய்காப்பாளன் என்று. எப்படிப்பட்டவன்? தாவீதுக்கு மெய்காப்பாளன். எங்கேயோ குப்பையில கிடந்த தாவீதை எடுத்து தேவன் ராஜாவா உயர்த்தி வச்சிட்டாரு. அவனுடைய பார்வையில செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல், அவன் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தில் நடந்து கொள்ளாமல் அவன் மற்ற காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டான். தன்னுடைய மெய்காப்பாளன், தன்னை அதிகமாய் நேசிக்கின்றவன், ராஜாவுக்காக எதையும் செய்ய துணிக்கின்றவன். ஏனென்றால் ராஜா தேவனுக்குரியவர். அது எப்படிப்பட்டது? தேவனுக்குரியவர். தேவனுக்குரியவருக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று இந்த ஊரியாவாகிய ஏத்தியன் ஆசைப்பட்டு விட்டான். அதுக்காக ராஜாவுக்கு உண்மையை உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த ஊரியாவை குறித்து நான் வேதத்திலே படித்த போது உண்மையுள்ள ஊரியா என்ற தேவன் எனக்கு இவனை காண்பித்து கொடுத்தான். அல்லேலூயா. இந்த ஊரியாவை குறித்து இவன் எப்படி தாவீதுக்கு மெய்காப்பாளன் என்று கேட்கிறீர்கள். எடுத்து வாசிப்போம். 2 சாமுவேலுக்கு எழுதின நிருபம் 23வது அதிகாரத்தின் 24 39 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா கடைசி 39வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. எல்லாரும் வேதம் இருக்கிறவங்க வேத பக்கத்தில் திருப்பி கொடுங்க. 24வது அதிகாரம் 2 சாமுவேலுக்கு எழுதின நிருபம் 24வது அதிகாரம் 23வது அதிகாரத்தில் 39வது வசனம் வாசிங்க. சத்தமா. ஏத்தியனாகிய ஊரியா என்பவர்களை நல்லா புரிஞ்சுங்க. தாவீதுக்கு 30 மெய்காப்பாளர்கள் இருக்கின்றார்கள். இந்த 30 மெய்காப்பாளர்களே கடைசியாக யாரை குறித்து காண்பிக்கிறது? ஊரியாவை குறித்து காண்பிக்கிறது. இந்த ஊரியாவை குறித்து கொஞ்சம் பார்க்கணும். அல்லேலூயா. நமக்கு அநேக நேரத்தில் தாவீதுடைய பாவத்தை மேற்கோள் காட்டி நம்ம அநேக நேரத்தில் பேசப்படுவதும் இல்லை, அதை குறித்து நம்ம யோசிப்பதும் இல்லை. ஊரியாவை குறித்து 12வது அதிகாரத்தின் 1வது வசனம் சொல்கிறது. வாசிங்க. சரி, 11வது அதிகாரத்தின் 11வது அதிகாரம் 1வது வசனம். 2 சாமுவேலுக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாப்பையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். என்ன பண்றாரு? ராஜா எங்க இருக்கணும்? ராஜா எல்லாரும் யுத்தம் பண்ண ஊரே கிளம்பி போகுது. ராஜா மட்டும் எங்க இருக்கிறாரு? ராஜாக்கு அநேக நேரத்தில் திருமணத்து பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, தேவன் குப்பையில இருந்து தூக்கி எடுத்தாரு. நம்மளாம் தெரியாதனால தான் நம்ம என்ன பண்ணோம், அநேக நேரத்துல ஓய்ந்திருந்து சோர்ந்திருந்து என்ன பண்றோம், வீட்டுக்குள்ளேயே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் என்னை குப்பையில் இருந்து தூக்கி எடுத்தார். மற்ற எல்லோரும் யுத்தத்திற்கு கடந்து சென்றார்கள். தாவீதின் மெய்காப்பாளர்கள் 30 பேரும் கடந்து சென்று விட்டார்கள். ஆனால் தாவீது எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. வாசிங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்பரிக்கையின் மேல் உலாவிக் கொண்டிருந்தார். ஒரு ஸ்திரீயை அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியம் உள்ளவராய். அல்லேலூயா. யாரை பார்க்கிறாரு? யுத்தத்திற்கு போய் யுத்த முனையிலே அவனுக்கு வருகின்ற விரோதிகளை பார்க்க வேண்டிய தாவீது
எங்க இருந்து தூங்கி எழுந்துச்சு யாரை பாக்குறாரு? உப்பரிக்கு மேல நின்று ஊர்ல இருக்கிற பொண்ணெல்லாம் பார்த்து நிக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், நான் எந்த ஊர்ல இருக்கிற பொண்ணை பார்த்த முடியல, என்கிட்ட இந்த கதையை சொல்றீங்கன்ட்டு. அல்லேலூயா. ஒன்னும் பார்த்தா மட்டும் இல்ல, உன்னை நினைச்சா கூட தப்பு தான். அல்லேலூயா. அதாவது பிதாவின் காலத்தில் ஒரு பெண்ணோடு கூட ஒரு ஆண் தவறு செய்தாதான் தப்பு என்று சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அப்படி இல்லை. நீ பார்த்தாலே அவளோடு கூட பாவம் செய்கின்றார். அநேக நேரத்தில் நாம் செய்கின்ற பாவம் நமக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கும் நீங்க சொல்லலாம் பிரதர், யார் பாவம் செய்தது? என்னில் பாவம் இல்லை என்றால் எப்படி இருக்கிறேன்? வஞ்சிக்கிறவனா இருக்கிறேன். சொல்லாத, செயலாத, பேச்சாக, நடக்கலாக, பார்வையால நான் பாவம் செய்திருக்கிறேன். யார் சொல்ல முடியும் நான் பாவமே செய்யறது? நீ கோபமா பேசுறது கூட பாவம் தான். உனக்குள்ளே கசப்பான வேர்கள் முளைத்து எழும்புமானால் அது பாவமே. உன் முகத்திலேயே முடிக்க மாட்டேன். பக்கத்துல நீங்க சொல்றது பாவம் தான். என்ன சொல்லுவோம்? செத்தால நம்ப மாட்டேன், மூஞ்சில முடிக்கவே, அதுவும் பாவம் தாமா. நான் நினைக்கிறேன், ஒருத்தருடைய மனைவியை பார்த்தாதான் பாவம் நினைக்கிறேன். தேவ சமூகத்திலே நீ எதெல்லாம் இது பாவம் இல்லைன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் பாவம் தான். சினிமாவுக்கு போறது பாவமான்னு கேள்வி கேட்டா எது பாவமா நீ கேள்வி கேட்கவே அது பாவம் தான். அல்லேலூயா. அப்ப நம் பாவங்களை இந்த நாளிலே ஒரு பரிசுத்தத்தைக்குள்ளாக கொண்டு வந்து தேவனோடு கூட ஒப்புரவாக போகின்றோம். இதுவே அறிவை உணர்த்தும் வசனமாய் இருக்கிறது. தாவீது யுத்த களத்திற்கு கடந்து செல்ல வேண்டியவன் தன்னோடு கூட இருந்த யுத்த வீரர்கள் கடந்து சென்ற போது தன் வீட்டுக்குள்ளே சொகுசாய் இருந்து கொண்டிருக்கிறான். எதற்காகவும்? எதற்காக? ஊர்ல எல்லாம் முடியும் பார்க்கறதுக்கு. வாசிங்க. அப்பொழுது தாவீது யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் ஏலியாமின் குமாரத்தியும் ஏத்தின் புத்திரன் ஊரியாவின் மனைவியாகிய பத்சேபா என்றார். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவன் ஏலியாவின் குமாரத்தியும் ஏத்தியனாகிய ஊரியாவின் மனைவியுமாகிய பத்சேபா. இப்ப தாவீதுக்கு எது தெரியும்? யாருப்பா ஊரியா? யாரு? அவனை மெய்காப்பாளன், அவனை உண்மையாய் நின்று காக்கின்ற மெய்காப்பாளன். இது பார்த்தோன்னே என்ன பண்ணிருக்கணும்? வா தங்கச்சி நல்லா தெரியா தானே கேட்கணும். என்ன கேட்கணும்? பார்த்தோன்னே பார்த்ததே தப்பு. அதுவும் ஒரு பொம்பளை குடிக்கிட்ட பார்க்கறதே தப்பு. ஆனா இவர் கூப்பிட்டு என்ன பண்றாரு? ஆளை அனுப்பி அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டியா இருக்கிறா. ஊர் கொண்டாடி யார் முன்ன பார்க்க சொன்னது? அல்லேலூயா. அநேக நேரத்துல நம்ம தப்பு நினைக்குமா? அடுத்தவங்களை பார்த்து பார்த்து நம்மள அலங்கரிச்சுப்போம். அவங்கள போல இல்லையே. உலகத்துல இருக்கும்போது எப்படி தெரியுமா? அந்த ஹீரோயினை போல இல்லையே, அந்த ஹீரோவை போல இல்லையே, நீ இருக்கிற மாதிரியே இரு. அல்லேலூயா. நீ இருக்கிற மாதிரி இருந்தாலே அழகா தான் இருப்பேன். அவங்கள மாதிரி நான் இல்லைன்ட்டு அந்த பாவத்தை உன்னோடு கூட இணைத்துக் கொள்ளலாம். தாவீது பார்வையிலே வந்ததுதான் முதல் பாவமே. அல்லேலூயா. அவன் யுத்தத்திற்கு போவாதது இன்னொரு பாவம் பா. அதான் நீங்க அநேக கிறிஸ்தவர்கள் நீங்க சபைக்கு ஒழுங்கா போக மாட்டோம். சபைக்கு போனா பாவம் எப்படித்தமா வரும்? பார்வையின் வழியா வரும். ஸ்ட்ரைட்டா அர்த்தாட்சி தான் சொல்லுங்க. நீங்க தான் அப்படின்னா வீட்டுல வந்து மேல வழி பண்ணீங்க. பாஸ்டர்லாம் என்ன பண்ணுவாரு? லைவ் போட்டு லைவ் பாருங்க. நீ பாரு பாஸ்டர், நான் ஏன் பார்க்கணும் லைவ்? நீ ஸ்ட்ரைட்டா சொன்னாலும் நான் உன்னை பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. இங்க அநேக ஊழியக்காரர்கள் பரிதபிக்கிறார்கள். எப்படியாவது இந்த ஆட்டுக்குட்டியும் வெளியே போயிடக்கூடாதுப்பா. நீங்க பாவம் வரத்தக்கதாக தடைகளை போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள இருக்கிற நான் எத்தனை பேர் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளத்தக்கதாக பரிசுத்தரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் வீட்டில் இருக்கும்போது ஆராதிச்சீங்க? எத்தனை பேர் உண்மையா தேவனோடு கூட பேசினீர்கள்? எப்படி பிரதர் பேசுறது? ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? ஏனோ கூட 300 ஆண்டு காலங்கள் செஞ்சிருக்கார். ஒரு மனிதனை பார்ப்பதற்காக 300 ஆண்டு காலங்கள் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்துருவாராம். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து கூட இறங்கி வந்து
எனக்கு கையை பிடிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆண்டவரே, உன்னோடு கூட பேசிக்கொண்டே போகலாம் போல இருக்குது. கொஞ்ச நேரத்துல சாயங்காலம் ஆகிட்டு ஆண்டவரே. 60 வருஷம் யாரோடு கூட வாழ்ந்தாரா? மனைவியோடு கூட வாழ்ந்திருக்கிறாரு. 100 ஆண்டு காலங்கள் கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். பாருங்க, அவருடைய உறவு யாரோடு கூட அதிகமா இருந்தது? நம்ம வாழ்க்கை விதமா உலகத்தோடு கூட அதிகமா இருக்கும், வீட்டோடு கூட. ஒரு மனுஷனை வீட்டுல இருக்க சொல்லுங்க, அவர் பொண்ணை தாங்க முடியல. வீட்டுல இருந்தாலே எனக்கு எப்படிதான் இருக்குது, மனைவெல்லாம் அப்படிதான் இருக்குங்க. ஒரு மனுஷன் வீட்டுல தான் வயிறு இருந்துச்சுனால வீட்டுல இந்த ஒரு நாள் தாங்க சொல்றீங்களா இல்லையா? பக்கத்துல கை கொடுத்துக்கிறதோ உங்களை குறிச்சு சொல்ல. அநேக நேரத்திலே இருக்க வேண்டிய இடத்துல நாம் இருப்பது இல்லை. தேவனுக்கு பிரியமாக வாழ்க்கை வாழ்வது. தாவீது யுத்தத்திற்கு போக வேண்டியவன். அவன் உடல் சோர்வின் நிமித்தம் உடலில் வந்த புரிஞ்சுங்க, யுத்தத்துக்கு போக வேண்டிய யுத்தத்துக்கு போகாதபடிக்கு வீட்டுக்குள் தங்கி தாபரிப்பது தவறே, பாவமே. அல்லேலூயா. அவன் அங்கே வீட்டுல இருந்தபடியினால்தான் அவன் பார்வை எங்க போச்சு? பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குகின்ற இடத்திற்கு கடந்து போனது. பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குகின்ற காரியம் தன்னிடத்தில் வருகிறது. அது எப்படியாப்பட்ட காரியம் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு ராஜா அதை ஆராய்ந்து பார்க்கலப்பா. பார்க்கறதுக்கு எப்படிதான் இருக்கிறாங்க? அழகு மாயை என்பதை மறந்து விடக்கூடாது. அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு என்ன பண்றோம்? இல்லாம போயிடும். அந்த அழகை நம்பி 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 அநேகர் அவல நிலையில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். அல்லேலூயா. அழகு என்ன பண்ணது? மாயை. ஒரு நாள் என் இடத்துல இருக்க போகுது இல்ல. ஒருவேளை நான் பார்க்கலாம், சின்ன பிள்ளையா இருக்கும்போது அத்தனை அழகா இருந்தான். குழந்தையில எல்லாம் குழந்தைய பார்த்தா எப்படிதான் இருக்கும்? என்னோட பார்த்தா அழகா தான் போனாங்க. இப்போ பார்த்தா சகிக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்களும் அப்படித்தான். சின்ன வயசுல எல்லாருமே இப்படிதான் இருந்திருப்போம். பிறகும்போது தூக்கி கொஞ்ச ஆரம்பிச்சுன்னா, இது ஏன் குழந்தை இத்தனை அழகாகுது இத்தனை அழகாகுதுன்னு கொஞ்சமும் வளர வளரதான் தெரியும். காப்பிட்டு தன் குஞ்சும் தெரிஞ்சுப்பாங்க. அல்லேலூயா. தாவீது அங்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய மறந்தான். வாசிங்க சகோதரி. அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி யார? அவனை அழைத்து வர சொன்னான். அவனிடத்தில் வந்தபோது அவனோடு கூட சயனித்தான். வாசிங்க. பிற்பாடு தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போனான். வாசிங்க. அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து வாசிமா அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தன் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினார். அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய ஊரியாவை என்னிடம் அனுப்பு என்று யோவாவிடத்திற்கு ஆள் அனுப்பி அப்படியே யோவாப் ஊரியாவை தாவீது இடத்திற்கு அனுப்பினார். நல்லா புரிஞ்சுங்க. தனக்கு தெரிந்தவன், தன் மெய்காப்பாளன், தனக்கு உண்மையா இருக்கின்றவன் என்று அறிந்தும் செய்யற தப்பெல்லாம் எப்படிதான் செய்யறோம்? பக்கத்துல கைவிட்டு செல்ல தெரிஞ்சுதான் செய்யணும். தப்பு செய்யணும் நமக்கு நல்லா தெரியுமா? தெரியாமல யாரும் தப்பு செய்ய மாட்டாங்க. ஒருத்தருக்கு விரோதமா பேசுறது தப்புதான், ஆனா உட்காந்து பேசுவோம். மணிக்கணக்கா என் ஆண்டவராகிய யோவாப்பும் என் ஆண்டவரின் சேவகரும் வெளியே பாளையம் இறங்கி இருக்கையில் நாம் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் என் மனைவியோடு கூட சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ நான் அப்படி செய்கிறது இல்லை என்று உன்னுடைய பேரிலும் உன்னுடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா. உண்மையோட வார்த்தை எப்படிங்குது? தாவீது குத்தி காட்டலாம். ஏன்னா சண்டைக்கு வர வேண்டியவன்
போருக்கு போக வேண்டியவன் நான் என்ன பண்ணக்கூடாது, வீட்டுல தங்கி தாபரிக்க கூடாதுப்பா, வீட்டுல சந்தோஷமா இருக்க கூடாது, நான் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். அப்படி சொன்ன போது கூட தாவீதுக்கு என்ன இல்ல, நம்ம நினைக்கிறோம் தாவீது ரொம்ப பர்ஃபெக்ட் இருக்குது. தாவீது எங்கதான் இருந்தாரு, ஆடு மேய்த்து கொண்டிருந்தாரு. தேவன் என்ன பண்ணாரு, உயர்த்தி வச்சாரு, ராஜாக்களோடு பிரபுக்களோடு கூட உயர்த்தி வச்சாரு. ஆனா தாவீதுக்கு மதி மயங்கி போச்சு. அநேக நேரத்துல தேவன் நம்மை உயர்த்தின போது நமக்கு எதுவும் மயங்கிருது, மதி மயங்கி போகுது. ஏன்டா சபைக்கு போறேன்னு கேட்டா மாசத்துக்கு ஒரு நாள் போனா போதும்டா. பந்திக்கு பயம் இல்லை, பந்தியை நம்ம எடுக்க போறோம், தேவனுடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ண போற பயம் கிடையாது. எத்தனை பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் என்னை மன்னித்து விடுவான். நீங்க எப்படி அப்படின்னு தெரியுங்களா, நீங்க எத்தனை பாவத்தை செஞ்சாலும் ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சிட்டாரு. அதற்காக தான் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டாரு, அதற்காக தான் ரத்தம் செஞ்சாரு. நீ எந்த பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, உனக்கு தண்டனை கொடுக்கவே மாட்டாரு. நீ கண்ணை முன்னா பரலோகம் அப்படின்னு நினைக்காதீங்க. அவன் செய்கைக்கு தக்கதாக பலனோடு கூட அவர் வருகிறான். உன் செய்கை என்னவோ அந்த அளவுக்கு தான் உனக்கு பலன் உண்டு. நீ எந்த அளவுக்கு அழைக்கின்றாயோ அந்த அளவுக்கு தான் தேவன் உன்னை அழைப்பார் என்பதை மறந்து விடாது. தேவனை எந்த அளவுக்கு தேடுகின்றாயோ அவரும் அந்த அளவுக்கு உனக்கு இடம் கொடுப்பார், உன்னை உயர்த்துவார். தாவீதுக்கு ஆடு மேய்க்கும் போது கூட இருந்த அக்கறையும் தேவனை தேட வேண்டும் என்ற அன்பும் இப்ப இல்லாம போச்சு. அதனால வீட்டுல டேக் ரெஸ்ட். அல்லேலூயா. பிரச்சனை இருந்துச்சு பிரதர், அப்ப தேவ சமத்துக்கு வந்த ஆண்டவரே என் பிரச்சனையை மாற்றி கொடுங்க ஆண்டவரே. மாற்றி கொடுத்தாரு. இப்ப பிரச்சனை முடிஞ்சு போச்சு, எங்க வரமாட்டேன்ற, கூட்டாலும் வரமாட்டேன். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், அநேக நேரத்துல தாவீது இடத்துல தான் பாடு என்ன இருக்கிறோம். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது தாவீது ஊரியாவை நோக்கி இன்றைக்கு நீ இங்கே இரு, நாளைக்கு உன்னை அனுப்பி விடுவேன் என்றார். அப்படியே ஊரியா மறுநாளும் எருசலேமிலே இருந்தான். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிப்பதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டிற்கு போகாமல் சாயங்காலத்திலே ஆண்டவரின் சேவகரோடு கூட தன் படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தான். மறுபடியும் குடிக்க வச்சுனாச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். எதற்கு? செஞ்ச தப்ப மறைக்கிறது. தப்பு செஞ்சா என்ன பண்ணுவோம், உடனே அதை மறைப்போம். சின்ன பசங்க பாருங்க, ஒரு தப்பு செஞ்சிச்சுன்னா மண்ணை எடுத்து தின்னுங்க. நம்ம போய் கேட்போம், மண்ணு சாப்பிட்டியா? இல்லம்மா. பாத்துக்கிறீங்களா? பாத்துக்கிறீங்களா? இல்ல நீங்களாம் பார்த்தா செவ்வாய்க்கிழமை இறங்கி வரும், லேண்ட் ஆனோடனே ஸ்டேக் ஆகுன்ற மாதிரி இருக்குது. எந்த தவறு செஞ்சாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு காரியத்தை செய்வோம். நான் போவேலையே, நான் பண்ணவே இல்லையே. இதுதான் பண்றாரு தாவீது. தன் தவறை மறைப்பதற்கு ஊரியாவை வெறிக்க பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு அனுப்புறாரு. அவன் உண்மை உள்ளவனா இருக்கிறபடினால அவன் என்ன போக மாட்டான்றான், போக மாட்டேன்றான். மறுபடியும் வாசிங்க. காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி ஊரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் ஊரியாவை நிறுத்தி அவனை வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தது. அப்படியே மோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று நான் அறிந்த இடத்தில் ஊரியாவை நிறுத்தினான். பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாபோடு யுத்தம் பண்ணுகையிலே தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய ஊரியா செத்தான். அப்பொழுது மோவாப் அந்த யுத்தத்தின் செய்தி எல்லாம் தாவீதுக்கு அறிவிக்க அனுப்புகிற ஆளை நோக்கி யுத்தத்தின் செய்திகளை எல்லாம் ராஜாவுக்கு சொல்லி தீர்க்கும் போது ராஜாவுக்கு கோபம் எழும்பி நீங்கள் பட்டணத்துக்கு இத்தனை கிட்ட
போய் நீங்கள் பட்டணத்துக்கு இத்தனை கிட்ட போய் யுத்தம் பண்ண வேண்டியது என்ன? அலங்கத்தில் நின்று ஏய்வார்கள் என்று அலங்கத்தில் நின்று ஏய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? எருபேத்தின் குமாரனாகிய அமலேக்கை கொன்றது யார்? தேசேப்பில் ஒரு பெண் பிள்ளை அலங்கத்தின் மேலிருந்து ஒரு எந்திர கல்லை குண்டை அவன் மேல் போட்டதினால். யார் போடுது? யாரும் போடுது? பெண் பிள்ளை என்ன பண்ணுது? எதத்துக்கு போடுது? நல்லா புரிஞ்சுங்க. உங்களை நீங்கள் பலவீனர் என்று சொல்லாதபடிக்கு யுத்த களத்திலே ஒரு பெண் எதத்துக்கு போடுதா? எந்திர கல்னா தெரியுமா? மாவு. நீங்க அதான் நிறைய இடத்துல கொஞ்ச நாள் முன்னாடி பார்ப்போம். வீட்டுக்கார் தலையில பாத்துக்கிறீங்களா? அது அந்த நாட்களிலே அவருக்கு விரோதமாக வருகின்றவர் தலையில போடப்பட்டது. இப்ப அது அப்படியே ட்ரெண்ட் மாறி யார் மேல போடுறதுக்கு யூஸ் பண்றாங்க? மாமியார் தலையில கல்லு, மாமனார் தலையில கல்லு. அல்லேலூயா. வாசிங்க வாசிங்க சொல்லுங்க. செத்தான். நீங்கள் அலங்கத்திற்கு இத்தனை கிட்டே போனது என்ன என்று உன்னோடு சொன்னார். அப்பொழுது நீ உம்முடைய சேவகனாகிய ஊரியா என்னும் கேத்தியன் செத்தான் என்று சொல் என்றார். அந்த ஆள் போய் உட்பிரவேசித்து யோவாப் தன்னிடத்தில் சொல்லி அனுப்பின செய்திகளை எல்லாம் தாவீதுக்கு அறிவித்து தாவீதை பார்த்து அந்த மனுஷர் கை மிஞ்சி அவர்கள் வெளியே எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தபோது நாங்கள் பட்டண வாசல் மட்டும் அவர்களை துரத்தினோம். அப்பொழுது வில்வீரர் அலங்கத்தில் இருந்து உம்முடைய சேவகர்கள் மேல் எய்தார்கள். ராஜாவின் சேவகரில் சிலர் செத்தார்கள். உம்முடைய சேவகனாகிய ஊரியா என்னும் ஏத்திரனும் செத்தான் என்றார். வாசிங்க. அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி யோவாப்பினிடத்தில் போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம். பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை வேற ஒருவனையும் பட்சிக்கும். நீ யுத்தத்தை பழக்க பண்ணி பட்டணத்தை இடித்து போடு என்று அவனுக்கு திடம் சொல்லி என்றார். தன் புருஷனாகிய ஊரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் தன் நாயகனுக்காக இரவு கொண்டாடினார். சென்ற பின்பு தாவீது அவளை அழைப்பித்து தன் வீட்டிலே சேர்த்துக் கொண்டு அவள் அவனுக்கு மனைவியானார். ஒரு குமாரனை பெற்றார். எல்லாம் புரிஞ்சுங்க. இது நியாயமா? இப்ப செய்யறதுனா இது யார்தான் செஞ்சுக்கிட்டு? ஐயோ, தேவனுக்கு உரிய பிள்ளைகள் செய்தார்கள். அக்கிரமம் செஞ்சதெல்லாம் யார்தான்? நம்ம உலகத்துல தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா அக்கிரமம் யாருக்குள்ள இருந்தா பிறப்பிக்கப்படுகிறது? நமக்குள்ளதான். செஞ்சதெல்லாம் இருதயத்துக்கு ஏத்தவன் தான். முதல் மனிதனாகிய முதல் ராஜாவாகிய சவுல் ஆடுகள் மீது அன்பு கொண்டபடியினாலே அவனுடைய ராஜ பதவி அவனை விட்டு கடந்து போனது. அவனிடத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த இந்த தாவீதை எடுத்து ராஜாக்களுக்கு மேலே உயர்த்தி வைக்கத்தக்கதாக தேவன் உயர்ந்த இடத்தை கொடுத்து நடத்தி வந்தார். ஒருவேளை உனக்கும் எனக்கும் தேவன் உயர்ந்த இடத்தை கொடுத்து நடத்துவது எதற்காக? பிறர் செய்த அக்கிரமத்தை, பிறர் செய்த பாவத்தை, பிறர் செய்த துணிகரத்தை நீங்களும் நானும் செய்யக்கூடாது என்பதற்காக. நம் முன்னோடிகள் அநேக காரியத்தை தேவனுக்கு செய்து விட்டார்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கவில்லை, கொடுக்க வேண்டிய மகிமையை செலுத்தவில்லை, செய்ய வேண்டிய எல்லா காரியத்தை மறந்து விட்டார்கள். முறைமைகளை கைப்பிடித்தார்கள், முறைமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் போன, இப்படித்தான் வரணும் என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க மறந்து விட்டார்கள். அல்லேலூயா.
இப்படி இருக்கும்போது உன்னையே தாவீது போல தேவன் உயர்த்தி வச்சிருக்கிறாருமா. எதற்காக? நீயும் நானும் நீதி செய்ய வேண்டும் என்பதற்காக, நீயும் நானும் அவருடைய அன்பை பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக, நீயும் நானும் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. தாவீது எதை மறந்துட்டான்? நான் குப்பையிலிருந்து உயர்த்தப்பட்டேன் என்பதை மறந்துட்டான். ஆனா ஆண்டவர் மறக்கல. ஊரியாவை கொண்டபோது தன் நாயகனுக்காக துக்கம் கொண்டாடின மனைவி மறந்து விட்டார். நான் ஆண்டவர் மறக்கலாமா? நடந்த காரியத்தை கவனித்து பாரு. அப்படியே வாசிக்க சகோதரி. துக்க நாள் சென்ற பின்பு அவன் அவளை அழைப்பித்து சேர்த்துக்கொண்டு அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றான். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் பாவத்தை பார்க்கலனாலும் தேவன் ஒரு நாளும் சும்மா இருக்கிறவர்கள் அல்ல. தேவன் மற்றவர்களை போல இருக்கின்றவர்கள் அல்ல. சவுல் செய்யும் போது சாமுவேலை அனுப்பி வைத்தார். தாவீது செய்யும் போது நாத்தானை அனுப்புகின்றார். நாத்தானை அனுப்பினது மட்டுமல்ல, நாத்தான் மூலமா ஒரு கதை சொல்லப்படுகின்றது தாவீதுக்கு. அந்த கதையை கேட்டபோது தாவீது சொன்னா, அந்த மனுஷன் கொல்லப்பட வேண்டியவன். இப்ப தாவீது எந்த இடத்துல இருக்கிறான்? மரணத்திற்கு ஏதுவான இடத்துல நின்று கொண்டிருக்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அநேக நேரத்துல நீங்கள் நானும் பாவம் செஞ்சா ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. மாதத்துக்கு ஒரு முறை வந்து முழங்கால் படிட்டு ஆண்டவரே இதை நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு அறிக்கை செய்கின்றோம். ஆனா நம்ம கவனிக்கிற ஆண்டவரே, உம்மால் நான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, குப்பையிலிருந்து உம்மால் உயர்த்தப்பட்டு இருக்கிற ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில பாவம் வராதபடிக்கு நான் எச்சரிக்கையோடு கூட நடக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நம்மளை நாம தான் சுத்திகரித்துக் கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, காலை முதல் கொண்டு உனக்கு பிரியம் இல்லாமல் சொல்லாலும் செயலாலும் பேச்சாலும் நடக்கையாலும் என் வார்த்தையினாலும் என் பார்வையினாலும் கூட பாவம் செய்திருப்பான். ஆண்டவரே, என்னை மன்னியுங்க. ஹல்லேலூயா. தாவீது ராஜாவா இருக்கிறதுனால அவனை எதிர்த்து பேசுறதுக்கு ஒருத்தரும் இல்லை என்று நினைச்சான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு மேலாக நின்று கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் வாய்மொழியோ யுத்த வீரன் தான், போர் சேவகன் தான், தாவீது கூறியதை அவன் கேட்டிருக்கான். ஏன் ராஜா ஊரியாவை கொன்றீங்கன்னு சொல்லிட்டு அவனும் கேட்கல. ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் கேட்கிறார் அந்த காரியத்தை. மனைவி நாயகம் கேட்கலாம், ஏன் என் கணவன் செத்து போனான்? மனைவி என்ன பண்ணல? கேட்கல. நான் யார் கேட்கின்றது? வாசிங்க. சென்ற பின்பு தாவீது அவனை அழைப்பித்து தன் வீட்டிலே சேர்த்துக் கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு எப்படிதான் இருந்தது? நாத்தனை அனுப்புனது மட்டும் இல்ல. இப்போ 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. 12வது அதிகாரத்தின் 6வது வசனம். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியால் தாவீது எப்படிப்பட்டவனா? இருதயத்துக்கு ஏத்தவன் இல்ல. இப்ப எப்படிப்பட்டவன்? இரக்கமற்றவன். யாருக்கிட்ட பிறந்த இரக்கமே இருக்க மாட்டேங்குது. குடும்பத்திலே இரக்கம் இருக்க மாட்டேங்குது. நம்ம பொண்ணு பிள்ளைகளை அடிப்பதற்கு அத்தனை துணிகள். நான் சில வீட்டுலாம் பார்ப்பேன், குழந்தைகளை துணி துவைக்கிற மாதிரி அடிப்பாங்க. ஹல்லேலூயா. எங்கே இறக்க இல்ல? தன் குடும்பத்திலே தனக்கு இறக்க இல்லைன்னா ஆண்டவர் எப்படிப்பா உனக்கு இறங்குவாரு? மனைவியை அடிப்பதற்கு துணிகரம். இப்ப மாறிச்சு ட்ரெண்ட். கணவனை அடிப்பதற்கும் ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேன். மனைவியா ஒரு காலத்துல மனைவி என்ன பண்ணாங்க? அடிமனையில இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. எல்லாம் ட்ரெண்ட் எல்லாம் மாறிச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படிலாம் என்ன பண்ணுற, உங்களுக்கு என்ன தெரியும், எங்க வீட்டுல நான் தான் ஆனஸ்ட். ஆனா விளாட்டா கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, உன்னை அடிச்சுட்டு ஹல்லேலூயா. அந்த நல்லா புரிஞ்சுங்க.
சத்துருவானவன் நம்ம பாவத்திலே விழ செய்து பரிசுத்த வாழ்க்கையில நாம் நிலைத்திருக்க கூடாதபடிக்கு எனக்குள்ளே கோபம் என்கிற பாவத்தையும் எனக்குள்ளே மற்ற அசுசி என்ற பாவத்தையும் வைத்து விடுகின்றான். அது என்னை தேவ சமூகத்திலே சேரப்படாதபடிக்கு என்னை தேவனை விட்டு தூரப்படுத்துகின்றது. கசப்பு என்கிற பேர் என்னிடத்திலே கடந்து வருகின்றபடினால அவன் முகத்தை முடிக்க மாட்டான், அவனை பார்க்க மாட்டான், அவனோடு கூட பேச மாட்டேன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், பிரதர் நான் இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் என் வாழ்க்கைக்கு கேரண்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இந்த லைட்டை வாங்கினேன், வாங்க சொல்ல இது எவ்வளோ நாள் கேரண்டி கேட்டாங்க, சொன்னா 2 வருஷம் கேரண்டி பிரதர். 2 வருஷத்துல என்ன ஆச்சுன்னா உடனே நாங்கள் லைட் என்ன பண்ணுவோம், மாற்றி கொடுத்து விடுவோன்னு சொல்லிட்டான். எத்தனை பேர் சொல்லுவீங்க, பிரதர் எனக்கு இத்தனை வருஷம் கேரண்டி இல்லை, நாளைக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியாது. ஒரே பேசிக்கொண்டிருக்கிற நான் என்ன பண்ணலாம், தேவ சமூகத்துக்கு கடந்து போகும்போது தேவனோடு கூட போய்விடலாம். ஒருத்தருக்கு நம்ம வாழ்க்கையின் கேரண்டி தெரியாது. ஒரு முறை சுந்தரம் ஐயா தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஊழியம் பெருக ஆரம்பித்த நாட்களிலே தேவன் அவருக்கு சொன்ன ஒரு காரியத்தை கவனித்து பாருங்கள். ஒரு வயதான பாட்டி தன் சபைக்கு வருகின்றார்கள். அந்த பாட்டிக்கு அவரு 15 ரூபாய் மாதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேவன் சொல்லிவிட்டார். அநேக நாட்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், வாழ்க்கையின் காரியத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாக உங்களோடு கூட பேசுகின்றேன். அந்த மாதத்திலே அவர் கடந்து வருகையிலே நடந்த காரியம், அந்த மாதத்தில் அந்த பாட்டியம்மா பார்த்துட்டாரு, தன் சிப்பா பாக்கெட்டில் கை விடுறாரு, பாக்கெட்டில் தேடி பார்த்தாரு, அநேக காரியங்கள் உண்டு. 10 ரூபாய் தான் இருந்தது, எடுத்து அந்த அம்மாக்களை கொடுத்துட்டு திரும்பவும் தேடிக்கொண்டே இருக்கிறாரு. தன்னோடு கூட இருக்கிற 10 ஊழியக்காரர்கள் உடன் ஊழியக்காரர்கள் நிற்கிறாங்க. ஐயா என்ன கேட்குறீங்க, இல்லை அந்த அம்மாவை நான் 15 ரூபாய் கொடுக்கணும், 10 ரூபாய் கிடச்சிச்சு, 5 ரூபாய் தேடி கொண்டு இருக்கிறான். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை ஐயா நாளைக்கு கொடுத்து நான் வாங்க அப்படின் போது அவர் நிறுத்தி ஒரு காரியம் சொன்னாராம், ஒரு வேளை நாளைக்கு நான் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தால் நான் கடனாளியாய் மேலே குணம் வச்சுங்க, கர்த்தர் கேட்பாரு என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீ நடந்து கொண்டு என்று சொல்லி அவர் தேடி என்ன பண்ணாரா எடுத்து தன் பாக்கெட்டில் இருந்து அந்த 5 ரூபாய் கொடுத்து விட்டு வந்து விட்டார். அவர் சொன்ன வண்ணமாய் மறுநாளிலே அவர் கர்த்தருக்குள் கடந்து சொல்லிவிட்டார். அவரோடு கூட இந்த காரியத்தை பேசிக் கொண்டிருந்த ஊழியக்காரர் அழுகையோடு கூட இந்த காரியத்தை சொன்னாரா, ஒரு ஊழியக்காரன் நல்லதை விதைத்து விட்டு கடந்து செல்வானானால், ஒருவேளை கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் நன்மைகளை விதைத்து விட்டு கடந்து செல்வோமானால் அது நம் பிள்ளைகளுக்கு நன்மைகளே பிறப்பிக்கும். நம் தீமைகளை விதைத்து விட்டு கடந்து செல்வோமானால் நிச்சயமாய் அது தீமைகளைத்தான் பிறப்பிக்கும். ஊழியக்காரன் அழுது கொண்டே சொன்னாராம், ஐயா ஒரு வேலை நீ அந்த 5 ரூபாய் கொடுக்காமல் போயிருந்தா தேவ சமூகத்தில் போகும்போது தேவன் கண்டிப்பா என்ன சொல்லியிருப்பாரு, நான் சொன்ன வார்த்தைக்கு மீறி நீ நடந்து விட்ட, என் வார்த்தைக்கு செவி கொடுக்கல என்று சொல்லி ஒரு வேலை தேவன் பேசி இருக்கின்ற காரியத்திற்கு அவர் என்ன பண்ணாரா, தன்னை விலக்கி கொண்டு அந்த தாயாருக்கு தேவன் சொன்ன காரியத்தை கொடுத்து முடித்து விட்டு கடந்து சென்றாராம். மனுஷனுடைய வாழ்க்கைக்கு யாரை நம்ம கேரண்டி கொடுக்கவே முடியாது. இன்னைக்கு நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையே, உங்களுக்கு முன்னாடி நின்று கொண்டிருப்பது தேவனுடைய கிருபை தான், மற்ற எந்த ஒரு காரியமும் கிடையாது. நீங்கள் நானும் வாழற வாழ்க்கை அவர் எனக்கு கொடுத்த கிருபை. அந்த கிருபையின் நாட்களிலே என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்து பரிசுத்தரோடு கூட நான் ஒப்புரவு ஆகாவிட்டால் நான் பரலோகத்திற்கு எப்படி கடந்து செல்வேன்? நீங்க பிரயாசப்பட்டதுக்கு சொல்லுங்க, எதுக்கு 2 மணி நேரம் வந்து உட்காந்து வேற நட்டி கட்டினே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக அமர்ந்து கொண்டு இருக்கிறோம்? அவரோடு கூட ஒரு நாள் போய் சேர்ந்து நாளும் தயவு காண்ப ஆண்டவரே, ஒரு நாள் உடைய முகத்தை தரிசிப்ப ஆண்டவரே, ஒரு நாள் கோடான கோடி தூதர்களோடு சேரு பெண்களோடு சேரா பெண்களோடு என் பரிசுத்தரை துதிப்பேன் என்று சொல்வதற்காகத்தானே. இந்த வாழ்க்கை இல்லைன்னா என்ன பண்ணும்? அப்புறம் வாழ்க்கை இன்னைக்கே சுத்திகரிச்சுக்கணும். ஆண்டவரே அறிவை உணர்த்தும் வார்த்தைகளின் இடத்திலே கடந்து வருகிறார். என் பாவத்தை அறிக்கை செய்யற ஆண்டவரே, ஒருவேளை மற்றவர்களிடத்துல சொல்ல தேவையில்ல, தேவனிடத்துல சொல்லுங்க. ஆண்டவர் உன்னை மன்னிக்கின்றவரும் உன்னை மன்னிப்பது மட்டுமல்ல அவரோடு கூட அனைத்து கூட்டுகிறவருமாய் இருக்கிறார். 3 முறை மறுதளித்த பேதுருவை அவர் அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சாரு. கேட்கிறாரு, பேதுருவை